ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயிரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பா இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றாங்க, என்ன பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் என்னென்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாப்பா பேர் வந்து தாஹிரா. இவளுக்கு வந்து இப்போ தான் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 12 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து 8 o'clock தான் எழுந்தாங்க. எழுந்ததுமே டெரஸ் கூட்டிட்டு வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 9 o'clock to 9:30 நான் பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, ராகி ரவா தோசை தான். மில்க் ஊற்றி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 to 3 tablespoon ராகி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள் பேபி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து ஒரு 2 tablespoon ரவா எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சால்ட் எடுத்திருக்கேன். மில்க் வந்து நல்லா காசின மில்க் வந்து ஒரு 3 to 4 tablespoon ஊற்றிக்கிறேன். ஸோ 1 year above உள்ள சைல்டுக்கு வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. 10+ மந்த்தில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா மில்க் ஆட் பண்ண வேண்டாம். டேரெக்டாக தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் வந்து மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாப்பாவுக்கு வந்து 12 month கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ தான் மில்க் எல்லாமே நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அதனால் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து இதில் மில்க் ஊற்றிருக்கேன். மில்க் ஊற்றிட்டா இன்னும் கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பேபிஸ்க்கு வந்து ஸ்வாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லாவே ஊறணும். ரவை ஊறினா தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். மில்க் கூட வந்து நல்லா வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes கிட்ட வந்து நல்லாவே வந்து சோக் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ரவை, சால்ட் எல்லாமே மில்க் கூட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 5 to 10 minutes கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும். ரவை உங்களுக்கு தெரியும் நல்லாவே வந்து கொஞ்சம் உப்பி வந்திருக்கும். நல்லாவே சோக் ஆகிடுச்சு நம்ம மில்க் வாட்டர் கூட. ஸோ இப்போ பேன் ஹீட் ஆனதுமா நீங்கள் வந்து பட்டரை டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இப்போ வந்து பாப்பா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் குட்டி குட்டியாக வந்து தோசை மாதிரி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் முன்னாடியுமே கூட நீங்கள் ஃபஸ்ட்டே பட்டர் ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் பேபிஸ் எந்த ஷேப்பில் வருமோ நீங்கள் ஒரே ஒரு தோசையை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேபிஸ் நீட் பொறுத்து தான். ஸோ பாப்பா இப்போ வந்து நிறைய ஃபிங்கர் ஃபீடிங் வந்து பண்ணுறதுனால நான் வந்து குட்டி குட்டியாக வந்து நான் தோசை ஊற்றி எடுத்துருக்கேன். ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது மாதிரி வந்து எல்லாமே நல்லாவே குக்காக இருக்கணும். இந்த வந்து ஒயிட்டாக மாவு மாதிரி ராகியில் வந்து இருக்கவே கூடாது. டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ நல்லாவே குக் ஆகிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட வந்து நான் வந்து ஒரு ½ banana வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ராகி வந்து கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து அது கூட வந்து எதுவுமே வெறும் ராகியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் பனானா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் பனானா கொஞ்சம் ராகி கொஞ்சம் வந்து நல்லாவே பிசைஞ்சு கொடுத்தேன். பாப்பாவுக்கு வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸ்வாலோ பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் பனானா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே பேபிக்கு ஃபுட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து தண்ணி கொடுங்க. தண்ணி ரொம்பவே மஸ்ட்டு. தண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுட் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. நான் ஒரு வாய் ராகி கொடுத்துட்டு ஒரு வாய் பனானா கொடுக்குறேன். பாப்பா வந்து இப்போ வந்து ஃபிங்கர் ஃபீடிங்லாம் பண்ணுறதுனால ஒரு கொஞ்சம் தான் நான் கொடுக்குறேன். பாப்பா நிறைய வந்து அவளே வந்து கையில் பிடிச்சி சாப்பிட்றான். ஸோ ராகியில் வந்து நிறைய அயன் இருக்குங்க. 6+ மந்த்லேயே வந்து நீங்கள் ராகி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து ராகி பேபிஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அவ்வளோ கால்சியம், மைன்ஸ் எல்லாமே இருக்குது. பேபி க்ரோத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து ராகியில் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஃபார்மேட்டில் வேணால் கொடுக்கலாம். ராகி கஞ்சியாகவும் கொடுக்கலாம், இது மாதிரி பேன்கேக்காகவும் கொடுக்கலாம், இல்லை தோசையாக ஊற்றி கொடுக்கலாம். நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே பரவாயில்ல. ராகி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுத்தே ஆகணும். அப்போ தான் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு வந்து இம்யூன் சிஸ்டம்லாம் பூஸ்ட் ஆகிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணணும். ஸோ எங்கள் பாப்பாவும் நல்லாவே சாப்பிட்டாங்க. ஃபிங்கர் ஃபீடிங் பண்ணுறதுனால குட்டி குட்டியாக வந்து அவளே பிரித்து சாப்பிட்டா. பனானாவும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும் பாப்பாவுக்கு. ஸோ இப்போ நான் பனானா கொடுத்ததுனால பாப்பாவுக்கு வந்து நான் மிட் ஸ்நாக்ஸாக வந்து நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் வந்து டைஜஷன் ஆகணும்னு சொல்லிட்டு மிட் ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஸோ பாப்பா நல்லாவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நல்லாவே தூங்குவாங்க. 1 hour கிட்ட நல்லாவே தூங்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவோட லன்ச் ரெசிபி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து கீரை சாதம் தான். ஸோ இதுக்கு வந்து நான் துவரம்பருப்பு வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லாவே ஊறணும். தண்ணி ஊற்றி நல்லாவே ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 times கிட்ட நல்லாவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் 4-5 எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், பூண்டு 3 பல்லு எடுத்துருக்கேன். கீரை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் யூஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக எடுங்க. அதில் நிறைய மண் இருக்கும். நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டு எல்லாமே எடுக்காதீங்க. தண்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கீரை மட்டும், அந்த லீஃப் மட்டும் எடுத்து நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பாப்பாவுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. நீங்கள் தண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி ஸ்டொமக் பெயின், அப்செட்லாம் வரலாம். ஸோ வந்து லீஃப் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பருப்பு நல்லா வந்து ஒரு 10 to 15 minutes கிட்ட சோக்கானா போதும். சோக்கானதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, நம்ம அலசி வச்ச கீரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து மஞ்சத்தூள், ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட் வந்து 1 year above உள்ள சைல்டுக்கு ஆட் பண்ணுங்கள். பெருங்காயம் ரொம்பவே மஸ்ட்டு. பூண்டு
போடுறதுனால பெருங்காயம் ஆட் பண்ணாமல் இருக்காதீங்க. பெருங்காயம் வந்து ரொம்பவே மஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லாவே கலரி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ரொம்பவே மினிமலாக இருக்கணும், இதுக்கு ரொம்பவே தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கீரை வந்து அதோட ஜூஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு 2 விசில்லே வந்து குக் ஆகிடும். பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க, அதிகமாக வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ விசில் எடுத்தது பாருங்கள், ப்ரெஷர் ஓப்பன் பண்ணி நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். அதோ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து மத்து வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் 1 இயர் அபோவ் உள்ள கிட்க்கு. ஸோ 10+ மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து பிளெண்டிங்கில் போட்டுருங்க. நான் பாப்பா இப்போ தான் 12 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்குன்றதுனால நானும் பிளெண்டிங்கில் தான் போடுறேன். நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சி விட்டுக்குங்க. 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ் அபோவ் உள்ள சைல்டுக்கு வந்து நீங்கள் வந்து மத்தில் கூட வந்து நீங்கள் மசிச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் 10+ மந்த்லலாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து கீரை வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். சாதம் வந்து ரொம்பவே சூடாக இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்மாஷர் வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இது மாதிரி குழம்பு கரண்டி குழி கரண்டி வச்சு இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணால் நல்லாவே ஸ்மாஷ் ஆகிடும். கீ வந்து சூடான சாப்பாடில் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து சாதம் ஆறி இருந்ததுன்னா வந்து கீ வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வராது. சூடான சாப்பாடில் நீங்கள் ஆட் பண்ணினாலுமே வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. நல்லாவே கலரி விட்டுக்குங்க. உங்களுக்கு தண்ணி நிறைய வேணும்னா ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் பாப்பா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடான்னு சொல்லி நான் கொஞ்சம் திக்காகவே எடுத்திருக்கேன். கீரை நிறைய ஆட் பண்ணுங்கள். சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும், கீரை நிறைய ஆட் பண்ணுங்கள். கீரை ரெசிபி வந்து எப்போவுமே வந்து ஆஃப்டர்நூன் மட்டும் கொடுங்க. மார்னிங்காகவும் கொடுக்காதீங்க, நைட்டும் கொடுக்காதீங்க. ஜீரணமாகாது பேபிஸ்க்கு. நீங்கள் ஆஃப்டர்நூன் மட்டும் கொடுங்க. சீக்கிரமாக ஒரு 1 o'clock 1:30 போலவே வந்து பாப்பாவுக்கு வந்து லன்ச் முடிச்சிடுங்க. ரொம்ப நேரம் கொஞ்சம் லேட் லன்ச் அது மாதிரி கொடுக்காதீங்க. 3 o'clock 4 o'clock இப்படி கொடுக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீரை கொடுங்க. கீரையிலே வந்து நிறைய அயன் கால்சியம் கண்டென்ட்லாம் இருக்குது. பேபிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். நீங்கள் சாலிட் ஃபுட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பேபிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃபைபர் ஃபுட் எல்லாமே நீங்கள் கொடுக்கறதுனால வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கலாம். பேபிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து வீக்லி கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து எந்த கீரையாக இருந்தாலுமே வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு தடவை கடைஞ்சி கொடுப்போம், இல்லைனா பொரியல் மாதிரி போட்டு மிக்ஸில் சுற்றி கூட நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் வந்து கீரை வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ஸோ பாப்பாவோட க்ரோத் இம்யூனி சிஸ்டம்க்குலாம் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் வந்து இது மாதிரி பூண்டு பெருங்காயம்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ பாப்பாவுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஜீரா வாட்டர் இல்லைனா ஓமம் வாட்டர் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. வேறு எதையும் கொடுக்காதீங்க. அந்த கிரேப் வாட்டரில் எதுவுமே பேபிஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணாதீங்க. ஸோ பாப்பா நல்லாவே சாப்பிட்டு நல்லாவே தூங்கிட்டாங்க. ஸோ வாங்க டின்னர் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். டின்னருக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து அவல் கஞ்சி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா கீரை வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்ததுனால நைட் டின்னர் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அவல் கஞ்சி தான். நான் இன்றைக்கி வந்து ரெட் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் அவல் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துருக்குங்க. ஏன்னா வந்து அவலில் வந்து நிறைய வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த பேபிக்ஸ் நம்ம அப்படியே டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட சோக் பண்ணிக்கோங்க. டேட்ஸுமே வந்து நான் வந்து சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அளவு சோக் பண்ணியிருக்கேன். ஸோ சோக் ஆனதுக்கப்புறமா வந்து பிளெண்டிங்கில் போட்டுடலாம். அப்படியே தண்ணி எல்லாமே வந்து ஊற்றி தான் நான் வந்து பிளெண்டிங்கில் போடுறேன். நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்குங்க. கொஞ்சம் திப்பியாக இருந்து தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வாலோ பண்ணும்போது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் பேபிஸ்க்கு வந்து 10+ மந்த்லேயே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேனில் வந்து கீ ஆட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கீ ஆட் பண்ணல. ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் வந்து கீரை கண்டென்ட் கொடுத்ததுனால வந்து கீலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து அவல் கஞ்சி மிக்ஸை வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். இது மாதிரி கொதி வரும்போது நீங்கள் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா அவல் குக் ஆகிடும். ஸோ நடுவில் வந்து திறந்து பாருங்கள். ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கீழே ஆட் பண்ணதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லாவே கலரி விட்டுக்குங்க. ஆல்மோஸ்ட் வந்து சீக்கிரமாக இது குக் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. நல்லாவே கலரி விட்டுக்குங்க. இது கூட நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லை நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், கேரட், ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் டேட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நைட் டின்னர் வந்து ரொம்பவே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து அதை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே ஆற விட்டுக்குங்க. நாங்கள் இது ஆற வந்து நல்லாவே திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் பேபிஸ்க்கு வந்து தண்ணி கொஞ்சம் லிக்விடாக கொடுக்குறதா இருந்தீங்கன்னா கஞ்சி வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய தண்ணி ஊற்றி வந்து கஞ்சியாக காசிக்குங்க. எங்கள் பாப்பா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவோன்னு சொல்லி நான் தண்ணி வந்து மினிமலாக தான் நான் ஆட் பண்ணேன். ஸோ எப்போவுமே ஃபுட்டு தண்ணி கொடுத்துட்டு கொடுங்க. பாப்பா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. 7 o'clock போல்
பாப்பாவுக்கு டின்னர் கொடுக்குறேன். ஆஃப்டர்நூன் தூங்கலை பாப்பா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட தான் தூங்குனாங்க. அவங்க சிஸ்டர் வந்ததுனால அவங்க சிஸ்டர் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கு எனக்கு சீக்கிரமாக தூக்கம் வந்துடுச்சு. நான் 7 o'clockே வந்து பாப்பாவுக்கு வந்து டின்னர் கொடுத்துட்டேன். 8 o'clock போலவே பாப்பா வந்து நல்லாவே தூங்கிட்டாங்க. நைட்டு டிஸ்டர்பே பண்ணல என்ன. மில்க்கு கூட குடிக்கல பாப்பா, அப்படியே படுத்தவங்க தான் அவ்வளோ டயர்டாக இருந்தாங்க, நல்லாவே தூங்கிட்டாங்க. ரெட் அவலையுமே வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ இதையுமே வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து கர்ட் ரைஸாகவும் கொடுக்கலாம், உப்மாவும் கொடுக்கலாம், கிச்சடி இல்லை ரைஸ் கூட வந்து சாதம் மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். அவல் ரைஸ் கூட ரொம்பவே ஹெல்த்தி. நீங்கள் ஒயிட் அவலை விட ரெட் அவல் வந்து நான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட்டை வந்து உங்கள் பேபிஸ்க்கு வந்து வீட்டில் கொடுத்து பாருங்கள். அவங்க எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய டவுட்ஸ் இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், பாய், see you next video.